கொடுத்ததுக்கு அப்புறம் இருவரும் கணவன் மனைவியாக ஆகிவிடுவார்கள். சரி, இப்போ சுருக்கமாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கோ. கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன என்ன கடமைகளை? ஏன்னா இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். மார்க்கத்தை திருமணத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். எப்படி மனைவி இடத்துல நடந்து கொள்ளணும், எப்படி கணவன் இடத்துல நடந்து கொள்ளணும் சொல்லி திருமணத்துக்கு முன்னாடியே அறிஞ்சிருக்கணும். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எப்படி முறைகள் என்று அறிந்திருக்கணும். இன்னைக்கு அதுவெல்லாம் தெரியாம ஆடு மாட கல்யாணம் பண்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாம கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனாலதான் 2ஆம் நாளே தலாக்ல வந்து நிக்குது, 4ஆம் நாளே ஹுலால வந்து நிக்குது திருமணங்கள். சரியா? மார்க்க சட்டங்களை முழுமையாக அறிந்ததற்கு பிறகுதான் திருமணம் செய்யணும். சரி, அப்போ ஆண்களுக்குள்ள பொறுப்பு என்னவென்றால் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களுக்குள்ள எல்லா செயல்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய உடை, அந்த பெண்ணுடைய உணவு எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யார்த்தா? ஆம்பளைங்க தான், ஆண்கள் தான் அதற்கு பொறுப்பு. வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹும் குலுகா வ ഖിയാറുக்கும் ഖിയാറുக்கும் லிநிசாஇஹிம் குலுகா. உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், யார் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்பவன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இது. அப்போ இந்த மார்க்கத்தில் அந்த பெண்ணுடைய எல்லா செலவுகளுக்கும் இவர்தான் பொறுப்பு. லியுன்ஃபிகு ஸஅத்தின் மின் ஸஅத்தி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்துஹு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கப்பட்ட தீனார். வ தீனாருன் அன்ஃபக்துஹு ஃபீ ரகபா, அடிமையை விடுதலை விடுவதற்காக செலவழிக்கப்பட்ட தீனார். வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளிக்கப்பட்ட தீனார். வ தீனாருன் அன்ஃபக்துஹு அலா அஹ்லிக், அவருடைய குடும்பத்திற்காக செலவழிக்கப்பட்ட தீனார். அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், அந்த தீனார்களிலே சிறந்த தீனார் எதுவென்றால் குடும்பத்தார்களுக்காக செலவழித்த அந்த தீனார் தான். அப்போ அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டத்தின்படி அந்த பெண்ணை கண்கலங்காம கவலைகள் படாம சந்தோஷமா காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆண்களுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌஸு பின் நிஸா, பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் லிஅ, இந்த பெண்கள் என்பவர்கள் ஆணுடைய வளா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், வளைந்துள்ள எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த வளைந்துள்ள எலும்பை நீங்கள் நேராக்க முயற்சி எடுத்தால் என்ன செய்வீர்கள்? உடைத்து விடுவீர்கள். என்ன சொல்ல வர்றாங்க? பெண்கள்னாலே அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குதா, பெண்கள்னாலே அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அதை நீங்க தலைகீழா நின்னாலும் சரி மாற்ற முடியாது. இதான் பிராக்டிக்கலா நான் கேட்டுக்கிட்டது. சரியா? பெண்களுக்கென்று அவர்களுக்கென்று ஒரு குணம். கோவப்படுவாங்க சில பெண்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சில குணங்கள் இருக்கும். அந்த குணங்களை எல்லாம் அவர்களோடு சேர்ந்து சென்றுதான் வழிகாட்டணுமே தவிர நீ செஞ்சுதான் ஆகணும் உடஞ்சிடும் அர்த்தம், தலாக்கில் போய் நிற்கும். சரியா? அப்ப பெண்களுடைய குணங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த மனைவிக்கு, அந்த கணவனுக்கு, அந்த பெண்ணை நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதான் ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணை சந்தோஷமா காப்பாற்றணும். சரியா? பெண்களுக்குள்ள பொறுப்பு என்னவென்றால், ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மேல பார்த்தோம், இதா ஸல்லத் இம்ராத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றி நோன்பு நோற்று கற்பை பாதுகாத்து கணவனுக்கு என்ன படணும்? கீழ்படிந்து நடக்கிறாளோ அந்த பெண்ணை சொர்க்கத்திலே எந்த வாசலின் வழியாக நுழைந்து செல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து செல்வாயாக என்று அல்லாஹ் மறுமையிலே அழைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயும் இம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தஹலல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு பெண் கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கத்திலே நுழைவாள். கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே. அப்ப திருமண வாழ்க்கை என்பது ஒரு கணவன் மனைவியுடைய பொருத்தத்தை தேடுவதற்காகவும், ஒரு மனைவி கணவனுடைய பொருத்தத்தை யாருடைய பொருத்தத்திற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தேடுவதற்காகவும் தான் திருமண வாழ்க்கை. அப்போ ஒரு பெண் கணவனுடைய வெறுப்புடைய நிலையிலே, கணவன் கோபித்துக் கொண்ட நிலையிலே
கணவன் தன் மீது வெறுப்புள்ள நிலையிலே மரணம் அடைந்து விட்டால் அவள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அப்போ அந்த பெண் கணவனுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். எதுல தேட முடியுமோ அதில் தேடிக்கொள்ளணும். எவ்வளவு இழக்க முடியுமோ அவ்வளவு இழந்து கணவனுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளலாம். அப்புறம் அந்த கணவனுக்கு கொடுக்கக்கூடிய இரவு கடமை, அந்த கடமைகளை ஒரு பெண் கொடுத்துதான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹல்லு இம்ரஅத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. எந்த ஒரு பெண்ணும் நோன்பு நோற்க கூடாது அவருடைய கணவன் அந்த கணவன் இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல். அப்ப அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டத்தை செயல்படுத்தாக இருந்தால் கூட யார்ட்ட தான் கேட்க சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய கட்டளைக்கு தான் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், لو امرأة أحدنا يسجد لأحد لو أمرت أحدنا يسجد لأحد لأمرت امرأة تسجد لزوجها. நான் ஒருவருக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்டிருந்தால் யாருக்கு செய்ய சொல்லியிருப்பேன்? மனைவியை கணவனுக்கு செய்ய சொல்லியிருப்பேன். ஆனால் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்லஅது ஃபின்னார், நரகம் எனக்கு காட்டப்பட்டது. ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அஹ்லின் நிஸா, நான் அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன். சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது, அதிலே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன். சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் அதிகமாக நரகத்திலே இருந்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்வீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கூறினார். அடுத்து அந்த பெண்ணுடைய கடமை, அந்த கணவன் மூலமாக வரக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த பெண் பொறுப்பாவாள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை சொன்னார். கடைசியா ஒரே ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். கணவனுடைய வெறுப்பு இருந்தால், கணவனை ஏசிக் கொண்டிருந்தால், கணவனை துன்புறுத்தி கொண்டிருந்தால், கணவனுக்கு நோவினை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் இந்த உலகத்திலே ஒரு கணவனுக்கு நோவினை கொடுக்கிறாளோ அந்த கணவனுக்கு மறுமையிலே உள்ள ஹூரில் ஐன்கள் அந்த நோவினை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார்கள், பெண்ணே, இந்த உலகத்திலே தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட என்னுடைய கணவனை நீ துன்புறுத்துகிறாயா, வேதனை செய்கிறாயா, ஏசுகிறாயா? காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழிக்கட்டுமாக என்று சொல்லுவார்கள். அப்ப கணவனை ஏசுனா அங்க ஏசுவாங்க, கணவனை திட்டுனா அங்க திட்டுவாங்க, கணவனுக்கு நோவினை கொடுத்தால் அங்க நோவினைக்காக துஆ செய்யப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை ஏற்படுத்தக்கூடியது யாரு? இந்த சண்டைகள் அடிக்கடி நடக்குது கணவன் மனைவிக்குள்ள, சண்டை சச்சரவுகள். இதுக்கு யாரு காரணம்? முதலா யாரு? ஷைத்தான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகிறான், போட்டு எல்லாவரையும் அழைக்கிறான். யாரெல்லாம் அவனுக்கு பணி செஞ்சாங்களோ அந்த ஷைத்தான்கள் எல்லாம் அழைக்கிறான், வாங்கப்பா, என்ன செஞ்சீங்க? ஷைத்தானே, இந்த மாதிரி ஒருத்தன் போய் பேச சொன்னேன். அப்படியா? சரி. ஓ, அடுத்து என்ன செஞ்ச? ஷைத்தானே, அவனை புறம் பேச்ச வச்ச. சரி போ. ஷைத்தானே, என்ன செஞ்ச? அவனை ஹராமல தள்ளிட்டேன். சரி போ. எல்லாம் போயிட்டே இருமா. ஒரு ஆள் வருவார், நான் தலைவா, நான் இந்த மாதிரி செஞ்சிட தலைவான்பார். என்னப்பா செஞ்ச நீனு? நல்லா இருந்தாங்க ரெண்டு கணவன் மனைவி, நல்லா தான் இருந்தாங்க. லேசா சண்டை வந்தது, தூண்டி விட்டேன். லேசா சண்டை வந்தது, தூண்டி விட்டாங்க. தலைவா, என்ன செஞ்சேன்? அவர் கொஞ்சம் கோவத்துல பேசிட்டாரு. நான் அந்த பெண்ணிட்ட சொன்னேன், அவர் மட்டும் தான் கோவப்படுவார, நீனும் கோவப்படுன்னு சொல்லி. அவரு கொஞ்சம் திட்டாரு. நான் இவர்கிட்ட சொன்னேன், அவர் மட்டும் தான் திட்டுவார, நீனும் திட்டுன்னு சொல்லி. அவருடைய வாப்பா பத்தி பேசினாரு, அவர் மட்டும் தான் பேசுவாரா, நீனும் பேசுன்னு சொன்னேன். இப்படியே சண்டையை வளர்த்துட்டேன் தலைவா. என்னாச்சு? கடைசியில் பிரிஞ்சுட்டாங்க தலைவா. அப்படியா? நீ தாப்பா பண்ண வேலையிலே, சைத்தான்கள் பண்ண வேலையிலே பக்காவான வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய பக்கத்துல கூட்டு உட்கார வச்சுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சாலிஹான அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை என்பதோ, சச்சரவுகள் என்பதோ, பிரிவு என்பதோ வரக்கூடாது. இருக்கத்தான் செய்யும். சண்டை இல்லாத கணவன் மனைவியான்னு கேட்கறாங்க, தெரியலத்தான் எனக்கு. சண்டை இல்லாத வாழ்க்கையான்னு கேட்கறாங்க, இருக்கத்தான் செய்யுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? மனைவி கவலையானா கணவன் சந்தோஷப்படுத்தணும், கணவன் கவலையானா மனைவி சந்தோஷப்படுத்தணும், கணவன் கோபமானா மனைவி கூல் பண்ணணும்,
மனைவிக்கு கோபமானா கணவன் கூலாகும். நான் என்ன அவளை போய் கேட்கன்னு சொல்லி விரண்டு போனா பிரிவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா கோபத்தில் இருந்தாங்க. நம்முடைய தாய் உம்மஹாத்துல் முஃமினீன் கோபத்தில் இருந்தாங்க. என்ன ஆயிஷா கவலையில் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொன்னாங்க, ஆயிஷா உனக்கு தெரியுமா என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா, நீ எப்போ சந்தோஷமா இருக்க, நீ எப்போ என் மேல கோபமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, எப்படிங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே? நீ என் மேல சந்தோஷமா இருந்தா, என் மேல சந்தோஷமா இருந்தா, என் மேல கோபமா இருந்தா இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியம் முடிகிறேன் என்று சொல்லுவாய். என்ன சொல்லுவாய்? இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியம் முடிகிறேன் என்று சொல்லுவாய். என் மீது சந்தோஷமாக இருந்தால் முஹம்மதின் இறைவன் மீது சத்தியம் முடிகிறேன் என்று சொல்லுவாய். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் வந்தார். உமரே, என்னுடைய மனைவி இருக்காங்களே, சாதாரணப்பட்ட ஆள் இல்லை உமரே, எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒரே தொல்லை உமரே, ஏதாவது வழி கொடுங்க உமரே, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான் உமரே, தாங்க முடியல அப்படின்னு வந்து நின்னாங்க. உமரை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒன்றுமே பதில் சொல்லலை. சரிப்பா நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் சரி உமர் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க போல, நாளைக்கு வந்துக்கலாம் சொல்லி நாளைக்கு உமர் அதில் வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே பார்த்தா உள்ளே இருந்து ஏதோ பெரிய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. யாரோ ஒரு பெண்ணு யாரோ திட்ட மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரை திட்டாங்க உமருடைய வீட்டில்? உமரை யார் திட்ட முடியும்? யாருமே உமரை திட்ட முடியாத, உமரை முன்னாடி யாருமே நிற்க கூட முடியாத, யாருதான் திட்டா அப்படின்னு பார்க்க யாரு நின்றுட்டாங்க, யாரை திட்டு நடக்குன்னு நின்று இருக்காங்க. பார்த்தா அங்கே இருந்து உமர் அதையெல்லாம் வெளியே வர்றாங்க. உமர் அது நான் அவர்களே உள்ள என்ன நடந்துச்சு, என்னுடைய மனைவி திட்டிட்டு இருந்தாப்பா என்ன அப்படின்னா, அப்படியான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னப்பா நேற்று ஏதோ கேட்டிய, எங்க உமரை என் வீட்டில் தான் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டிலையும் அப்படித்தானா அப்படின்னா. அப்போ சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்காக வாழக்கூடிய, நமக்காக தன்னுடைய சுகங்களை குடும்பங்களை விட்டு வந்த அந்த பெண்ணிடத்தில் அந்த பெண்ணுக்காக இந்த ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நம்மெல்லாம் என்னன்னா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற உறவாகத்தான் கணவன் மனைவியுடைய உறவு அமைந்து கொள்ள வேண்டும். நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, கவலைகள் இல்லாத வாழ்க்கை, ஒத்துழைப்புள்ள வாழ்க்கை, உதவி தரக்கூடிய வாழ்க்கை, ஈமானுடன் வாழக்கூடிய கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லைன்னு சொன்னால் சண்டை சச்சரவுகளும் நிம்மதியற்ற நிலைமையும் கவலைகளும் துக்கமும் தான் அந்த உறவிலே பின்தொடரும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் நபி வழியில் திருமணம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த வாழ்க்கைக்கு திருமணம் ஆகாதவர்கள் தயாராகுங்கள். திருமணம் ஆனவர்கள் இந்த வாழ்க்கையை அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்ட முறையிலே, அவர்களுடைய தோழர்கள் வாழ்ந்து காட்ட முறையிலே மேலும் மேலும் வாழ்ந்து இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை தேடுவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் என்னுடைய குற்றங்களையும் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான ஒரு பெண்ணை அவர்களுடைய வாழ்வின் துணைவியாக கொடுப்பானாக. சாலிஹா வாழக்கூடிய கணவன்களுக்கு சாலிஹான மனைவியாக அவருடைய மனைவிமார்களையும், சாலிஹான கணவனாக அவருடைய கணவன்மார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.